ஹாய் டூட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? உபேந்திரா அண்ட் சிவானா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு அடுத்து ரிலீஸ் ஆக போற 45 இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு? அதுல என்னென்ன காமிச்சிருக்காங்க? ஓவரால் அது எப்படி இருக்கு? அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம்னா அந்த ட்ரெய்லர்ல வந்து விஷுவலை பத்தி தான் சொல்லணும். ஏன்னா விஷுவலி இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். மற்ற ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்கா ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம்னா ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். ஸோ அந்த சீன்ல வர ஷார்ட்டா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நரகம் மாதிரி ஒரு ஒரு பிளேஸ் ஒன்று காட்டுவாங்க. அதுல வர சீன்ஸா இருக்கட்டும், அப்புறம் ஒரு காலை ஓடுற சீன்ஸா இருக்கட்டும், அப்புறம் ஒரு பாம்பு காட்டுற சீன்ஸா இருக்கட்டும், இப்படி நிறைய சீன்ஸ்ல அந்த சிஜிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆக்டா ரொம்ப அது இந்த சீனோட சீனா ரொம்ப பிளெண்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது சிஜியில் வந்து பெருசா எந்த ஒரு குறைபாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அது ஏன்னா எடுத்துக்கிட்டா இப்போ வழக்கமா ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சிஜி வந்து அது அதோட அந்த கதைக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கும் ஏற்ற அளவுக்கு அந்த ஒரு சிஜி குவாலிட்டி இருந்தால் போதும். இதுலயே அந்த கதைக்கும் ஸ்க்ரீன் பிளேக்கும் ஏற்ற அளவுக்கு சிஜி பெர்ஃபெக்டாகவே இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா இதுல வந்து மியூசிக் அண்ட் பிஜிஎம்ஸ். மியூசிக் அண்ட் பிஜிஎம்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த படத்துல வந்து மியூசிக், டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே இது வந்து எல்லாமே ஒரே ஆள் தான் பண்ணியிருக்காப்புல. அதாவது அஜினத் லோகநாத் அவர் தான் இந்த படத்தை. ஸோ மியூசிக்னு வரும்போது அவர் இதுக்கு முன்னாடி மியூசிக் பண்ண நிறைய கன்னட மூவிஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து அவரே டைரக்ட் பண்ணி அவரே மியூசிக் போடுற ஒரு படம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எந்த மாதிரி ஒரு மியூசிக் டேஸ்ட்லாம் வச்சு ஒரு பிஜிஎம் தீம்ஸ் எல்லாம் போடுவாரு, நான் ஒரு மாதிரி ஒரு கியூரியாசிட்டியில் இருந்தேன். ஸோ அந்த கியூரியாசிட்டிலாம் ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிற மாதிரி தான் இந்த அதோட பிஜிஎம் கேட்கும் மாதிரி இருந்துச்சு. ஸோ குவாலிட்டி வைஸ் இந்த ட்ரெய்லர் கட் வந்து ஒரு சூப்பர் குவாலிட்டிலே இருக்கு. விஷயம் என்னன்னா இது வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் சொல்லி ஆகணும். உபேந்திரா அண்ட் சிவானா இந்த ட்ரெய்லர் கட்டை பொறுத்த வரைக்கும் சிவானாக்கு பெருசாக எந்த ஒரு டயலாகும் இல்லை. பட் அவரோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அப்புறம் ட்ரெய்லர் கடைசியில் முடியும் போது ஒரு ஷார்ட் ஒன்று வரும், இந்த சிவானா வந்து வேற ஒரு கெட்டப்ல இருக்க மாதிரி. ஸோ அந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மைண்ட் ப்ளோயிங் ஆயிடுச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து சிவானா நான் இதுமாதிரி பார்த்ததில்ல. ஸோ ஸோ இன்னொன்று வந்து உபேந்திரா நார்மலாக ஏதாச்சும் ஒரு மூவி படம் நடித்தாலோ இல்லை எடுத்தாலோ ஒரு மாதிரி ஒரு வியர்டான ஒரு சில ரோல்ஸ் தான் எடுத்து பண்ணுவார். அவர் எடுக்கிற படமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அவர் ஆக்ட் பண்ண படமாக இருந்தாலும் சரி, அவரோட ரோல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக மாதிரி கிரேசியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு கிரேசியான ஒரு ரோல் மாதிரி தான் இருக்குது. பட் இதில் உபேந்திரா அண்ட் சிவானா இவங்க 2 பேரோட ரோலும் பெருசாக இந்த ரிவீல் பண்ணல. ஒரு மாதிரி கொஞ்சம் மிஸ்ட்ரியாக தான் வச்சிருக்காங்க, எஸ்பெஷலி சிவானா. ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மூவி மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டோரி அது இன்னும் தெரில சரியா. ஸோ பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு மாதிரி வழக்கமாக நம்ம பார்க்குற ஒரு சில மூவிஸையும் தாண்டி இது ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மாதிரி வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மூவி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெய்லரோட லிங்க்கை நான் கீழே வைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாபா.